வணக்கம். ட்ரெய்னர் மணிகண்டன். இந்த வகுப்பில் நம்ம தலைவலி சம்பந்தமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். தலைவலி ஏன் வருது, எதனால் வருது, என்ன காரணங்கள், ஏன் நம்மளுக்கு குணமாக மாட்டேங்குது, எங்கே நம்ம தவறு செய்கிறோம், இப்படிங்கிற விஷயங்கள் நம்ம எளிமையாக இந்த வகுப்பில் நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், வலி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த வலி அப்படிங்கிற ஒரு விஷயம் எதனால் இந்த உடம்புல ஏற்படுது அப்படின்னா, உடம்பினுடைய இயல்பான இயக்கத்தில் எங்கேயோ ஒரு தவறு நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு சுட்டி காட்டுறதுக்கு பேர் தான் வலி. ஒரு உதாரணத்துக்கு, இயல்பாக ஒரு ஃபேன் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேன் இயல்பாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு கவனமும் அந்த ஃபேன் நோக்கி நம்ம போகிறதில்ல. இதே ஃபேனில் இயல்புக்கு மாறான ஒரு சவுண்டு கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கவனம் உடனே ஃபேனுக்கு போகும். ஏன் அப்படின்னா, இயல்பாக இருந்த ஃபேனோடைய இயக்கத்தில் ஏதோ ஒரு குறைபாடாட்டிருக்கு, ஃபேனில் ஏதோ ஒரு பிரச்சனையாட்டிருக்கு, அதனால தான் சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்தமாரி தான் இந்த உடம்போடைய இயல்பான இயக்கத்தில் ஏதாவது ஒரு இடையூறுகள் வரும்பொழுது, ஏதாவது ஒரு தொந்தரவுகள் ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு வலி மூலியமாக இந்த உடல் அறிவிக்கும். அது தலைவலியாக இருக்கலாம், வயிறு வலியாக இருக்கலாம், உடம்பு எங்கே வலி வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு தலைவலிங்கிறதுனால தலைவலி சம்மந்தமான விஷயங்களும் நம்ம ஆழமாக பார்ப்போம். அப்போ தலைவலி அப்படிங்கிறது உடம்புல ஏதோ ஒரு இயல்புக்கு மாறான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அல்லது ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த முன்கூட்டியே நம்மளுக்கு சொல்கிறதுக்கு பேர் தான் தலைவலி அப்படிங்கிறது. அப்போ தலைவலி அப்படிங்கிறது உடல் நம்மக்கிட்ட ஒரு அறிவிப்பு சொல்லுது. என்ன அப்படின்னா, உடம்பு சரியாக இயல்பில் இல்லை, ஏதோ ஒரு தவறு நடக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்டுது. அப்போ அந்த சுட்டி காட்டுற விஷயம் எதனால் ஏற்பட்டுச்சுங்கிற விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதுக்கான தீர்வும் கிடைச்சிரும். இப்போ ஃபேனில் ஒரு ஸ்க்ரூ லூஸாக இருக்குது, அதனால தான் அந்த சவுண்டு வருதுன்னா அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு சரியாக போயிடும் இல்லையா. அந்தமாரி உடம்புல எந்த ஒரு தவறுனால எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுறதுனால இந்த தலைவலியை வெளிப்படுத்துது அப்படிங்கிற விஷயம், அந்த வலிக்கான காரணத்தை மட்டும் நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த தலைவலியை எளிமையாக குணப்படுத்திடலாம். அப்போ தலைவலி அப்படிங்கிறது நோய் இல்லை, அந்த தலைவலி ஏற்படுறதுக்கு காரணம் ஒன்று இருக்கும் இல்லையா. உலகத்தில் எந்த ஒரு செயல் நடந்தாலும் அந்த செயலுக்கு ஒரு விளைவும் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த விளைவை நம்ம காரணம் சொல்ல முடியாது. ஒரு விளைவுக்கான செயல் என்னவாக இருக்கோ அந்த செயல் தான் முக்கியமான காரணம். அப்போது உடம்புல ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், அந்த காரணம் தான் நோய்க்கான ஆணிவேர். அந்த ஆணிவேரை நம்ம எளிமையாக புரிஞ்சிக்கிட்டு அதை நீக்கிட்டோம் அப்படின்னா அந்த காரணத்தினால உருவான உடம்பில் ஏற்பட்ட பாதிப்புகள் விளைவுகளை எளிமையாக சரி பண்ண முடியும். அதை தான் நம்ம இந்த வகுப்பில் புரிஞ்சிக்க போகிறோம். பொதுவாகவே நம்மளுடைய உடலாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு விஷயம் இயங்கிறதுக்கும் எல்லாமே அடிப்படை. ஒரு செடி இருக்குது அப்படின்னா அந்த செடி சரியாக வளரணும் அப்படின்னா அதுக்கு தேவையான தண்ணி, காற்றோட்ட வசதி, சூரிய வெப்பம், அந்த செடிக்கு தேவையான பராமரிப்பு, அந்த செடிக்கு தேவையான மண் வளம், இப்போ அந்த செடி முளைக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் அதுக்கு கைகூடி வரும்பொழுது அந்த செடி இயற்கையாகவே சரியாக வளரும். நம்ம வீட்டில் நம்ம தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒரு செடிகள் வளர்த்தாலும் இந்த பராமரிப்பு நம்ம சரியாக செய்யும்போது அது கரெக்டாக இருக்கும். அப்போது அந்த செடிக்கு தேவையான அந்த நீராக இருக்கட்டும், இல்லை காற்று, சூரிய வெப்பம், அதோடைய மண்ணுடைய வளம், இப்படி பல விஷயங்கள் அதுக்கு சரியாக அமையும் போது அது இயல்பாகவே அந்த செடி வளர்ந்து அது மரமாகவோ கொடியாகவோ தாவரங்களோ ஏதாவது ஒரு வகையில் அது முளைக்குது இல்லையா. அப்போது அதுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தில் ஏதாவது ஒரு தவறு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு செடிக்கு தேவையான சரியான சூரிய வெப்பமே இல்லாமல் இருக்குது, இல்லை சரியாக காற்றோட்டம் இல்லாமல் இருக்குது, சரியான தண்ணி நம்ம அதுக்கு ஊற்றுறதில்ல, இந்த மாதிரி இருக்கும்பொழுது அதோடைய வளர்ச்சி தடைப்படும். அப்போது ஒரு உயிருள்ள ஒரு செடி சரியாக வளரணுன்னா அதுக்கு என்ன தேவையோ அது முறையாக கொடுக்கும் பொழுது தானே அதோடைய வளர்ச்சியும் எல்லாமே சரியாக இருக்கும். அந்தமாதிரி இந்த மனித உடலும் இயங்கிறதுக்கு உடலினுடைய அடிப்படை தேவைகளை சில விஷயங்களை நம்ம முறையாக கொடுக்கறது அவசியம். அப்படி அடிப்படை தேவையை பார்த்திங்கன்னா உணவு, நீர், இந்த 2 விஷயந்தான். நம்ம சுவாசிக்கிற மூச்சு காற்று அப்படிங்கிறது இயற்கையாகவே இயல்பாகவே அது நடந்துக்கிட்டு இருக்கும். அது நம்ம கவனத்தில் நடக்கிறது கிடையாது. சுவாசம் அப்படிங்கிறது நம்மளுடைய கவனத்தில் இருக்கிற விஷயம் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்.
இப்போ நம்ம சுயநினைவு இல்லாமல் இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன், மயக்கம் போட்டு விழுந்துட்டோம், சுயநினைவு இல்லாமல் இருக்கோம் அப்படின்னா, அப்போ சுவாசிக்கிறது யாருன்னு கேட்டால் யாரும் சொல்ல முடியும்? இயற்கையாக மூச்சு வந்துட்டு போய்கிட்டு இருக்கு தானே இருக்குது. நீங்கள் மயக்கம் போட்டு நம்ம விழுந்தாலும் அப்போ நம்ம தான் சுவாசிக்கிறோம் அப்படின்னா, அப்போ நம்ம எப்போ வேணாலும் சுவாசத்தை நிறுத்தி வச்சுக்கலாம், திரும்ப ஆன் பண்ணி விட்டுறலாம். அப்படி நடக்காது இல்லையா? அப்படி சாத்தியம் இல்லை இல்லையா? அப்போது சுவாசம் அப்படிங்கிறது இயற்கையான செயல். அது நம்மளுடைய நம்மளுடைய அறிவை கொண்டு நம்ம அதை கட்டுப்படுத்தவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அப்போது 2 விஷயம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. உணவு, நீர் அப்படிங்கிற 2 விஷயம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போது உணவு நம்ம நினச்ச அளவுக்கு அதிகமாகவும் எடுக்கலாம், இல்லை உணவு சாப்பிடாமே இருக்கலாம். தண்ணி அளவுக்கு அதிகமாகவும் குடிக்கலாம், இல்லை குடிக்காமையே விட்டுறலாம். அப்போ இந்த 2 விஷயமும் அளவுக்கு மீறியும் போனால் அளவு குறைஞ்சியும் வரலாம். உணவு, நீர் அப்படிங்கிறது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இயற்கை கொடுக்கறது. அப்போது இந்த உணவு, நீர், காற்று, இந்த உடலினுடைய அடிப்படையான விஷயங்கள், இந்த உடல் இயங்கிறதுக்கு தேவையான இந்த 3 விஷயங்கள் உடம்புக்குள்ளே போகும்பொழுது, உணவு போகும்பொழுது, அது பழங்களாக இருக்கலாம், காய்கறிகளாக இருக்கலாம், கீரைகள், எல்லாமே சுவை கொண்ட எல்லாமே உணவுகள் தான். அப்போ நீர், குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற மூச்சுக்காற்று. இப்போ மூச்சுக்காற்று பாருங்கள், உடம்புக்குள்ளே ஆக்சிஜனாக போயிட்டு கார்பன் டை ஆக்சைடாக, ஆக்சிஜனாக போயிட்டு கரியமில வாயுவாக வெளியே வருது. உணவு உடம்புக்குள்ளே போயிட்டு சத்தாக மாறிட்டு மலமாக கழிவாக வெளியே போகுது. நீர் உடம்புக்குள்ளே போயிட்டு சத்தாக மாறின பிறகு சிறுநீராக, வியர்வையாக இது ஒரு வகையில் வெளியே போகுது. அப்போது அடிப்படையாக இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா, நம்ம கொடுக்குற விஷயத்துலேருந்து, அதாவது உடம்புக்கு தேவையான இந்த உணவு, நீர், காற்று, இந்த விஷயத்துலேருந்து தனக்கு தேவையான சக்தியை எடுத்துக்குது, ஆற்றலை எடுத்துக்குது. ஆற்றல் எடுத்தது போக மிச்சத்தை கெட்ட கழிவை வெளியேற்றுது. அது சிறுநீராக இருக்கலாம், மலமாக இருக்கலாம், வியர்வையாக இருக்கலாம். இந்த மாதிரி உடம்பை விட்டு வெளியே போக வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கெட்ட கழிவுகள் அப்படின்னு அர்த்தம். இதில் திடக்கழிவுகள் இருக்குது, அது மலம், உதாரணத்துக்கு மலம் சொல்லலாம், வாந்தி, திடக்கழிவுகள், திரவ கழிவுகள் இருக்குது. திரவ கழிவுகளுக்கு உதாரணமாக சிறுநீர், வியர்வையை சொல்லலாம். காற்று கழிவுகள், நம்ம வெளியே விடக்கூடிய மூச்சு, வெளிமூச்சு இருக்குது இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது இல்லையா, அந்த வெளிமூச்சு, அபான வாயு, இதுமாதிரி கேஸ் போகிறது, இந்தமாரி இது எல்லாமே காற்று கழிவுகளுக்கு உதாரணமாக சொல்லலாம். வெப்ப கழிவுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய மூக்கின் வழியாகவும், சில டைம் வாயின் வழியாகவும், காது மூலிமா கூட, சில டைம் நம்ம தலையில் இருக்கக்கூடிய முடியினுடைய அந்த வியர்வை துவாரங்கள் வழியாகவும், தலையில் இருக்கக்கூடிய தோலில் இருக்கக்கூடிய வியர்வை துவாரங்கள் மூலிமா கூட இந்த வெப்ப கழிவு வெளியே போகலாம். கை, கால், உடம்புல இருக்கிற எந்த வெளியே வேணாலும் இந்த வெப்ப கழிவு உடம்பை விட்டு வெளியே போகும். அப்போது இந்த திடக்கழிவு, திரவக்கழிவு, காற்று கழிவு, வெப்பக்கழிவு, இந்தமாரி 4 வகையான கழிவுகள் இந்த உடம்பில் உருவாகும், வெளியே போகும். இப்போது மலம் சரியாக போய்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. சிறுநீர் சரியாக போய்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. சுவாசம் சரியாக நடக்கும்போது எந்த தொந்தரவும் இருக்காது. உடம்புல வெப்பம் குறைவான அளவில் இருக்கும்போது எந்த தொந்தரவும் காமிக்காது. மலம் 2 நாள் போல், 4 நாள், 1 வாரம் போகல அப்படின்னா வயிறெல்லாம் உப்புசமாகி, வயிறு இறுக்கமாகி, பசி இல்லாமல், வயிறு வலி, இந்தமாரி பல தொந்தரவு கொடுக்குது இல்லையா. திரவ கழிவுன்னு சொல்லக்கூடிய வியர்வை சரியாக வெளியே போகாமல் இருந்தாலும், தோல் அரிப்பு, யூரின் சரியாக போகாமல் இருந்தால் அடிவயிறு வீங்கிறது, யூரின் போகக்கூடிய அந்த பிறப்புறுப்பில் வலி இருக்கிறது, அந்தமாரி இந்த திரவ கழிவு, சிறுநீர் சரியாக வெளியே போகாமல் இருந்தாலும் தொந்தரவு, மூச்சு விட சிரமமாக இருந்தாலும் தொந்தரவாக காமிக்கும். வெப்பக்கழிவு, உடம்புல இயல்பான வெப்பம் இருக்கும்போது, நார்மல் டெம்பரேச்சர் இருக்கும்போது நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அப்போது வெப்பம் அளவுக்கு அதிகமாக போகும் பொழுது நம்ம அது காய்ச்சலாவோ, இல்லை உடம்பெல்லாம் ரொம்ப சுடுற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பல தொந்தரவுகள் நம்ம அது வெளிக்காட்டுது இல்லையா. அப்போது உடம்பை விட்டு வெளியே போக வேண்டிய கெட்ட கழிவுகள் சரியாக வெளியே போச்சு அப்படின்னா எந்த தொந்தரவும் காமிக்காது. வெளியே போகாமல் உடம்புல தேக்கம் கொண்டு, உடம்புல தேங்கி லேட்டாகி போச்சுன்னா அப்போ தான் தொந்தரவு காமிக்கும். அந்த மாதிரி இந்த உடம்புக்குள்ளே இந்த திடக்கழிவு, திரவக்கழிவு, காற்று கழிவு, வெப்பக்கழிவு தேங்கி உடம்பை விட்டு வெளியே போகும்பொழுது ஏற்படக்கூடிய தொந்தரவுகளில் ஒன்று தான் தலைவலி. பல தொந்தரவுகள் ஏற்படும், அதில் தலைவலியும் ஒன்று. தலைவலி சம்மந்தமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தலைவலியும் ஒன்று. இப்போ திடக்கழிவுன்னு சொல்லக்கூடிய மோஷன் சரியாக போகாமல் இருந்தாலோ தலைவலி கொடுக்கலாம். திரவ கழிவான யூரின் சரியாக போகாமல் இருக்க, வியர்வை சரியாக போகாமல் இருந்தாலும் தலைவலி கொடுக்கலாம். காற்று கழிவான நம்ம அபான வாயு சரியாக வெளியே போகாமல் இருக்குது, இல்லை உடம்புக்குள்ளே கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருந்தாலும் தலைவலி கொடுக்கலாம். உடம்புல அளவுக்கு அதிகமான வெப்பம் நம்ம தலைப்பகுதியை நோக்கி வரும்பொழுதும் நம்மளுக்கு இந்த தலைவலி கொடுக்கலாம். அப்போது வெளியே போக வேண்டிய 4 வகையான கழிவுகள் சரியாக வெளியே போயிடுச்சுன்னா
தொந்தரவுகளில் வெளியே போகாத பட்சத்தில் தலைவலிக்கு காரணமாக அமையலாம். இது ஒன்று. அப்போது நம்ம புரிஞ்சுக்கிட்ட முதல் படி, உடம்புக்கு தேவையான உணவு, நீர், காற்று, இந்த விஷயங்கள் சரியாக போயிட்டுருக்கும்போது உடம்பு தனக்கு அதோட இயல்பான இயக்கத்தில் சரியாக இருந்துக்கிட்டு இருக்கும். எப்படி செடிக்கு அதோட பராமரிப்பு சரியாக இருக்கும், அந்தமாரி போய்கிட்டுருக்கும். அந்த உணவு, நீர், காற்று மூலிமா உருவாகக்கூடிய இந்த 4 வகையான கழிவுகளில் பிரச்சனை வரும்பொழுது அது சரியாக வெளியேறாமல் போகும்போது தொந்தரவுகள் ஏற்படும். இப்போ வெளியேறாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இயல்பாக வெளியேறிட்டு இருந்த கழிவில் இயல்புக்கு வெளியேறாமல் போகிறதுக்கு இயல்புக்கு மாறாக ஏன் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய தவறுகள் தான். நம்மளுடைய உணவு முறை, நம்மளுடைய தூக்கம், நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பண்ணுற தவறுகள் தான் இயல்பாக வெளியே போக வேண்டிய இந்த கழிவு 4 வகையான கழிவுகள் சரியாக வெளியேறாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். இப்போ சரியாக நம்ம மோஷன் போய்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு 2 நாளைக்கு அளவுக்கு அதிகமான மைதா உணவுகள், அசைவ உணவுகள் சாப்பிட்டோம் அப்படின்னா மோஷன் போகிறதுல சில தடைகள் ஏற்படும். அப்போது இது நம்மளுக்கே தெரியும் இல்லையா, நம்ம சாப்பிட்டது சரியில்லை, அதனால தான் மோஷன் போகிறதுல பிரச்சனை அப்படின்ட்டு. அப்போ நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் நம்மளுடைய நோய்க்கு காரணமாக இருக்குமே தவிர இயற்கையாக எந்த ஒரு நோய்களும் உடம்புக்குள்ளே ஏற்படாது. அது இயற்கையினுடைய அமைப்பும் அந்த மாதிரி இருக்காது. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படக்கூடிய தவறு தான் நோய்க்கு அடிப்படை காரணமாக இருக்கும். அப்போது நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் நம்ம மாற்றணும். உடம்பை விட்டு வெளியேறக்கூடிய இந்த கழிவுகள் இருக்கு இல்லையா, மலம், சிறுநீர், வெப்ப கழிவுகள், வியர்வை, இந்த கழிவுகள் சரியாக வெளியேறதுக்கும் அனுமதிக்கணும். அப்போ கழிவுகள் சரியாக வெளியேறதுக்கு நம்ம உடம்புக்கு ஒத்துழைக்காமல் இருந்தாலும், இப்போ யூரின் அடைக்க வைக்கிறது, மலம் அடக்கி வச்சு போகிறது, வியர்வை சரியாக வெளியே வரும்போது அதை நம்ம ஏதாவது க்ரீமை கொண்டோ ஏதாவது ஒரு பவுடரை கொண்டோ வியர்வை வராமல் தடுக்கிறது, இதுமாரி உடம்பை விட்டு வெளியே போக வேண்டிய கெட்ட விஷயங்களை வெளியேறதுக்கு அனுமதிக்கிறதும், அதுக்கு தகுந்த மாரி நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறதும் முக்கியமான பணி. அப்போ உடல் உறுப்புகளுடைய இந்த கெட்ட கழிவுகள் தேக்கம்தான் உடல் உறுப்புகளை பாதிப்பை ஏற்படுத்தி தலைவலிக்கும் காரணமாக அமையுது. அப்போது கழிவு வெளியேற்றத்தை நம்ம அனுமதிக்கணும். அந்த கழிவு வெளியேற்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கணும். இந்த 2 விஷயங்கள் செய்யும் பொழுது தான் ஒரு நோயிலிருந்து நம்மளால் முழுமையான நிவாரணம் கிடைக்கும். அப்போது நம்ம கழிவுகளை வெளியேறதுக்கும் சரியாக அனுமதிக்கிறது இல்லை, செஞ்சுக்கிட்டு இருந்த தவறான பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கிறது இல்லை. இந்த 2ல் ஏதாவது ஒன்று பண்ணி இன்னொன்று பண்ணாமல் இருந்தாலும் தவறு. 2மே சரியாக ஃபாலோ பண்ணுறது தான் முக்கியம். கழிவு வெளியேறதுக்கும் அனுமதிக்கணும், தாமதப்படுத்தக்கூடாது, செஞ்சுக்கிட்டு இருக்கிற தவறையும் மாற்றிக்கணும். அப்போ தவறு நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா, பழக்க வழக்கத்தினுடைய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கழிவுகள் உடம்பை விட்டு வெளியேறது இயல்பாக நடக்கும். அதில் எந்த ஒரு தவறு நடக்காது. அப்போது இதனால் எந்த ஒரு பாதிப்பும் உடம்புக்கு இல்லாமல் இயல்பாக கழிவு வெளியேறும், பழக்க வழக்கங்களும் சரியாகும். அப்போ கழிவு மட்டும் வெளியேற்றிட்டு பழக்க வழக்கங்கள் சரியாக மாற்றிக்காமல் இருந்தாலும் நோய் அப்படித்தானே இருக்கும். அப்போ பழக்க வழக்கங்கள் மாற்றிட்டிங்கனாலே கழிவு உள்ளே தங்காது, எளிமையாக வெளியே போயிடும். அப்போ இந்த விஷயங்கள் தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான மாற்றம். அப்போது கழிவு வெளியேற்றத்துக்கு காரணமான பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது கிளைமேட் சேஞ்சஸ், பருவநிலை மாற்றம். சிலருக்கு பார்த்திங்கன்னா உடம்புல குளிர்ச்சி அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சிலருக்கு உடம்புல குளிர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா இவங்க பச்சை தண்ணியில் குடிக்கும்போதோ, இல்லை கூலிங்காக ஏதாவது சாப்பிடும்போதோ, இல்லை கூலிங்கான ஒரு கிளைமேட், ஒரு பனி இருக்குது, இல்லை ஒரு மழை வருது, ஒரு குளிர்ச்சியான ஒரு கிளைமேட், ஒரு பருவநிலை ஏற்படும் பொழுது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான அந்த குளிர்ச்சி கூட வெளியிலிருந்து புற சூழலிருந்து வரக்கூடிய குளிர்ச்சியும் ஒன்று சேரும் பொழுது இன்னும் அந்த உடம்புல அளவுக்கு அதிகமான குளிர்ச்சி, உடம்பினுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறின ஒரு குளிர்ச்சி ஏற்படும் பொழுது அந்த உடம்புல தலைவலி வரும். எனக்கு குளிர்ச்சியாக தலைவலி வருது, எனக்கு கூலிங்காக ஏதாவது கிளைமேட் இருந்தால் எனக்கு தலைவலி சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த குளிர்ச்சியினால் ஏற்படக்கூடிய தலைவலி ஒன்று. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த வெளியில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி இருக்கு இல்லையா, அதை நம்மளால் மாற்ற முடியாது. சூரியனுடைய வெப்பத்தை குறைக்க முடியுமா? இல்லை சூரியனுடைய வெப்பத்தை ஒரு 5 நிமிஷம் சேர்த்தி அதிகப்படுத்த முடியுமா? முடியாது இல்லையா? ஒரு கூலிங்கான ஒரு பனி பெய்யுதுன்னா பனியை ஒரு 5 நிமிஷம் ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ இயற்கையை நம்ம கட்டுப்படுத்த முடியாது, இயற்கையை மாற்றி அமைக்க நம்மளால் முடியாது. அப்போ ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற விஷயங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கு நம்மளால் முடியும் இல்லையா? அப்போ குளிர்ச்சி உடம்புக்குள்ள அதிகமாக இருக்குன்னா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், உடல் உழைப்புகள் சரியாக இருக்கணும், உங்களுடைய பாடி ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் சரியாக இருக்கணும், உங்களுடைய உடல் உழைப்புகளும் உடலுக்கு தேவையான அசைவுகளும் சரியாக கொடுக்கணும். அது முதல் படி. 2வது, அளவுக்கு அதிகமான
ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறது, அதாவது ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூலிங்கான தண்ணி குடிக்கிறது, அளவுக்கு அதிகமான குளிர்ச்சியான உணவுகள் பானங்கள் சாப்பிட்றது, அந்தமாரி குளிர்ச்சி உள்ள உடம்புகளுக்கு மட்டும் அளவுக்கு அதிகமான குளிர்ச்சியை தற்காலிகமாக சேர்த்தாமல் இருக்கணும். இந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, அளவுக்கு அதிகமான ஏசிலேயே இருந்துக்கிட்டு ஏசி பயன்படுத்தலாம், ஃப்ரிட்ஜ் எல்லாமே பயன்படுத்தலாம், லிமிட்டுக்கு உட்பட்டு இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அப்போ குளிர்ச்சி உங்கள் உடம்புக்கு செட் ஆகலைன்னா தற்காலிகமாக, மறுபடியும் சொல்கிறேன், தற்காலிகமாக மட்டும் குளிர்ச்சி சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்போது உடம்போட குளிர்ச்சித்தன்மை குறையும், கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வெப்பம் சம்மந்தமான விஷயங்கள், அதாவது உடம்புக்கு உடல் உழைப்புகள் கொடுக்கும்பொழுது உடம்புக்கு தேவையான வெப்பம் கிடைக்கும். சூரிய வெளிச்சம் உடம்பில் படுற மாதிரி இருக்கலாம். சூரிய வெளிச்சத்தில் நம்ம ஏதாவது உடம்புக்கு தேவையான அந்த வெப்பம் போதுமான அளவு இருக்குன்னா அந்த டைமில் வாக்கிங் போயிட்டு வரலாம். சும்மா ஏதாவது சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ், கேம் விளையாடலாம். இந்த மாதிரி உடம்புக்கு வெப்பம் தரக்கூடிய விஷயங்களை சேர்த்துக்கிட்டே வரணும். அந்த பழக்க வழக்கங்களை நம்ம ஏற்படுத்திக்கணும். அடுத்து இன்னொரு பருவநிலை மாற்றம் பார்த்திங்கன்னா வெப்பம். இயல்பாக உடம்புல வெப்பம் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வெயில் ரொம்ப அதிகமாகும் பொழுது வெளியிலிருந்து வரக்கூடிய வெப்பமும் உடம்புல இருக்கக்கூடிய வெப்பமும் ஒன்று சேரும் பொழுது அளவுக்கு அதிகமான வெப்பமாக உடலினுடைய கட்டுப்பாட்டை மீறின ஒரு வெப்பம் வரும்பொழுது அந்த உடம்புல தலைவலி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த தலைவலி ரொம்ப சூடாக அப்படியே தலையெல்லாம் வின்னு வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்போது குளிர்ச்சி அதிகமானாலும் தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெப்பம் அதிகமானாலும் தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சுன்னா தற்காலிகமாக நீர்ச்சத்து உள்ள பழங்கள், காய்கறிகள், இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகள், கம்பு, இந்த மாதிரி உணவுகள், இயல்பான பச்சை தண்ணி, இந்த மாதிரி குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை தற்காலிகமாக பண்ணணும். நிரந்தரமாக அதே தீர்வுன்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு குளிர்ச்சியால் ஒரு பாதிப்பு வந்திருக்குன்னா உடல் நீங்கள் பாடிக்கு ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்க, அப்பப்போ கொஞ்சம் வெந்நீர் குடிக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தற்காலிகமாக பண்ணி அந்த குளிர்ச்சியை சரி பண்ணிவிட்டு இயல்பான நார்மலோடைய ரொட்டீன் லைஃபுக்கு வந்துடணும். இப்போ அளவுக்கு அதிகமான வெப்பம் சம்மந்தமான ஒரு பாதிப்பு இருக்குன்னா அந்த வெப்பம் குறையக்கூடிய விஷயங்களை தற்காலிகமாக பண்ணி அதை சரி பண்ணிக்கிட்டு இயல்பான வாழ்க்கைக்கு வந்துடணும். கடைசி வரைக்குமே அந்த வெப்பம் குறைக்கிற அந்த வேலைகளையே, அந்த பழக்க வழக்கங்கள், அந்த உணவு முறைகளையே இருந்தாலும் வெப்பம் ரொம்ப குறைஞ்சி போய் குளிர்ச்சி அதிகமாயிரும். அப்போ குளிர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்யும்போது வெப்பம் குளிர்ச்சி சமநிலையில் வர்ற மாரி பார்த்துக்கணுமே தவிர பாதிப்பு ஆக மாதிரி பார்த்துக்கூடாது. இப்போ குளிர்ச்சியை குறைக்க சொன்னோம் இல்லையா, இப்போ குளிர்ச்சி அதிகமாக இருக்குன்னா குளிர்ச்சியை குறைக்கக்கூடியது வாக்கிங் போகிறது, சுடுதண்ணி குடிக்கிறது, வெயில் இருக்கிறதுன்ட்டு இந்த விஷயம் பண்ணும்பொழுது அப்போ குளிர்ச்சி ஒரு நார்மல் லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ வெளியில் இருக்கிற கிளைமேட் வந்து எனக்கு செட் ஆகுது, முதல்ல எனக்கு குளிர்ச்சி ஒத்துக்காமல் இருந்துச்சு, இப்போ செட் ஆகுதுன்னா இயல்புக்கு வந்துட்டிங்கன்னு அர்த்தம். இப்போ வெப்பம் ரொம்ப உடம்புல அதிகமாக இருந்துச்சு, வெயில் செட் ஆகாமல் இருந்துச்சு, ஹீட்டான எந்த ஒரு விஷயம் ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் சரியாக இருக்கும்போது உடம்பினுடைய வெப்பநிலை குறையும். வெளியில் இருக்கக்கூடிய வெப்பம் உங்கள் உடம்புக்கு வரும்பொழுது உடலால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்கு, உடல் தகவமைப்பு தன்மைக்கு வந்துடும். அப்போ இந்த தன்மைக்கு வந்த பிறகு நீங்கள் இயல்பான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுமே தவிர கடைசி வரைக்கும் அந்த வெப்பத்தை குறைக்கிற வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, குளிர்ச்சி அதிகப்படுத்துகிற வேலையும் உழைக்கிற வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ இயல்பான ஒரு நிலைக்கு வந்துடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாமே தற்காலிகமானது. அந்த பழக்க வழக்கங்களை தற்காலிகமாக பண்ணி உடலை சமநிலைக்கு கொண்டு வரணும். இங்கே சமநிலை தான் ஆரோக்கியமே தவிர எந்த ஒரு விஷயத்தையும் பிடியிலேயே இருக்கக்கூடாது. சமநிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிலருக்கு இன்னொரு தொந்தரவுகள் இருக்கும், தலைக்கு குளித்தா தலைவலி வந்துடும்ன்ட்டு. அப்போ உங்களுக்கு தலைக்கு குளியல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு குளியல் அப்படின்னாலே முழு உடல் குளியல் தான். நம்ம தலைக்கு கீழே கழுத்தோடு தானே முண்டை குளியல்னு சொல்லுவாங்க. தலைக்கு கீழே இருக்கிறது எல்லாமே முண்டம் தானே. அந்த மாதிரி தலைக்கு தண்ணி ஊற்றாமல் உடம்புக்கு மட்டும் குளிக்கிற முறைகள் இருக்குது. அப்போது குளியல் அப்படின்னாலே உடம்பை குளிர்வித்தல் அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருள். அப்போ குளிர்விக்கிறது அப்படின்னா எப்பயுமே பச்சை தண்ணி ஊற்றி மட்டுமே குளிர்விக்க முடியுமானா சூழ்நிலைக்கு தகுந்த மாரி தான் நம்ம அடாப்ட் ஆகணும். இப்போ ரொம்ப சில்னஸான ஒரு கிளைமேட்டு, மழை பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்குது, பயங்கர கூலிங்கன்னா அப்போ உங்களுக்கு பச்சை தண்ணி செட் ஆச்சுன்னா குடிக்கலாம். இல்லை அப்படின்னா வெந்நீரில் குளிக்கலாம். எல்லா நேரமும் பச்சை தண்ணியிலே குளிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா நேரமே வெந்நீரில் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போதைக்கு இருக்கிற கிளைமேட் உங்களுக்கு எந்த தண்ணி அங்கே சரின்னு தோணுதோ அதை செய்யணும். முடிவு நீங்கள் தான் எடுக்கணுமே தவிர நம்ம குழப்பிக்கூடாது. இப்போ இங்கே வந்து சுடு தண்ணி ஊற்றினா பாதிப்பு வந்துடுமோ இல்லை, அப்போதைக்கு கிளைமேட்டுக்கு உங்கள் உடம்புக்கு சுடு தண்ணி குளித்தா பெட்டர்னு தோணுச்சுன்னா செய்யுங்க. இல்லை எனக்கு பச்சை தண்ணியை ஊற்றி பழக்கம் இருக்குது, எனக்கு ஊற்றினாலும் செட் ஆகும் அப்படின்னா செய்யுங்க. உங்கள் உடம்பு என்ன சொல்லுதோ உங்கள் உடம்புக்கிட்ட கேட்டுட்டு செய்கிறது தான்
இந்த குடிக்கும்போது தலைவலி வர விஷயங்கள் சரியாக இருக்கும். அப்போ தலைக்கு நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றும்போது உங்களுக்கு தலைவலி வந்துக்கிட்டு இருக்குன்னா தற்காலிகமாக வெந்நீரில் குளித்து பழகுங்க. உடலினுடைய பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், மற்ற விஷயங்கள் இப்போ நம்ம வகுப்பில் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மாற ஆரம்பிக்கும். அப்போ வெந்நீரில் குளிக்கிற தலைவலி வருதுன்னா பச்சை தண்ணிக்கு மாறுங்க. அப்போது தண்ணியை மாற்றி குடித்து பாருங்கள். எது உங்களுக்கு செட் ஆகுதோ அதை செய்யுங்க. தண்ணியினால தான் பிரச்சனை வந்துச்சு, கிளைமேட்டுனால தான் பிரச்சனை வந்துச்சுன்ட்டு இயற்கை மேலேயும் இயற்கையினுடைய படைக்கப்பட்ட பொருட்கள் மேலேயும் பழி போடக்கூடாது. இப்போது பச்சை தண்ணி குடித்தா எனக்கு தலைவலி வருதுன்னா உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அப்போ தலைவலி வரணும் தானே பச்சை தண்ணியில் குடித்தா. ஆனால் அப்படி வரதில்லை இல்லையா? குறிப்பிட்ட நபர்களுக்கு வருது, குறிப்பிட்ட நபர்களுக்கு வர மாட்டேங்குது. அப்படின்னா சிலர் யாருக்கு அந்த தொந்தரவுகள் தலைக்கு பச்சை தண்ணியில் குளித்தா தலைவலி வருதுன்னு இருக்கோ அவங்க உடலுக்கு அந்த தண்ணியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவமைப்பு தன்மை கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். மற்றவங்களுக்கெல்லாம் அந்த தன்மை சரியாக இருக்கிறதுனால பச்சை தண்ணியில் குளித்தா எதுவும் ஆகிறதில்ல. அப்போ மாற்றிக்க வேண்டியது நம்மளுடைய உடல்நிலையை தானே தவிர தண்ணி மேலே குறை சொல்கிறதுங்கிறது நியாயம் இல்லை. அப்போது உடல்நிலையை சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த தண்ணியில் எங்கே போய் குளித்தாலும் உடல் ஆரோக்கியமாக தான் இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனநிலைக்கும் தலைவலிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஸோ தலைவலி சம்மந்தமான ஒவ்வொரு விஷயமும் காரணங்களும் தீர்வுகளும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மனம் சம்மந்தமானது ரொம்ப முக்கியம். இந்த மனம் சம்மந்தமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா தேவையான விஷயங்களுக்கு நம்ம அதிகம் கவனம் செலுத்துறதில்ல. தேவையில்லாத விஷயம் எதுவோ அங்கே தான் நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய மொத்த ஃபோக்கஸையும் அங்கே தான் வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது, தேவையான எண்ணங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது மனதினுடைய சமநிலை பாதிக்கப்படாது. தேவையில்லாத ஒரு விஷயங்களுக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும்போது மனதினுடைய சமநிலை பாதிக்கப்படும் போது அது தலைவலியை வெளிப்படும். இப்போ ஒரு கவலையாக இருக்கட்டும், ஒரு கோபமாக இருக்கட்டும், ஒரு எரிச்சலாக இருக்கட்டும், ஒரு பொறாமை உணர்வு, ஒரு வஞ்சம், இந்தமாரி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா? இந்தமாரி விஷயங்களுக்கு நம்ம அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது தான் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோபம் நியாயமான காரணங்களுக்காக வருதுன்னா அது உடலில் எதுவும் பாதிக்காது. இப்போ ஒருத்தர் சாப்பிட்றாரு, நல்லா பசி, சாப்பிட்டுட்டு இருக்கிற குழந்தை நான் டிவி பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுவேன், செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அது தவறு இல்லையா? உணவின் மேலே கவனத்தை வச்சு பொறுமையாக உட்காந்து சாப்பிட்றதுங்கிறதானே சரியானது. அதுதானே உணவினுடைய ஜீரணத்துக்கும் ஒத்துழைக்கும். அப்போ நான் சாப்பிடும்போது டிவி பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுவேன், ஒரு கையில் மொபைல் பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுவேன்னா அப்போ கோவப்பட்டு நம்ம கண்டிக்கலாம், அறிவுரை சொல்லலாம், இது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு. கேட்கலன்னா லைட்டாக ஒரு கண்டிப்பை கொடுக்கலாம், சரியா? நியாயமான கோபத்தோடு. அப்போ இந்த மாதிரி கோபம் அப்படிங்கிறது உடம்பையும் மனசையும் பாதிக்காது, மற்றவங்களையும் இது பாதிக்காது. ஆனால் ஒரு கோபம் எப்போ தன்னையும் பாதித்து மற்றவங்களையும் பாதிக்கிற மாதிரி காரணமற்ற தேவையற்ற ஒரு கோபம் வருதோ, ஒரு கவலை இருக்கோ, ஒரு துக்கம் இருக்கோ, தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கோ, அப்போ தான் மனம் பாதிக்கப்பட்டு மனதினுடைய சமநிலை பாதிக்கும்போது நம்மளுக்கு தலைவலியாக வரும். தேவையான விஷயத்துக்கு மட்டும் கவனத்தை செலுத்துறது தான் நியாயமானது, சரியானது. இப்போ ஒரு கவலை இருக்குது அப்படின்னா நம்ம அந்த கவலையை பற்றினே நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் அதுலேயே ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஒரே விஷயங்களை திரும்ப 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 திங்க் பண்ணி அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இறந்த காலத்தை எப்பயுமே மாற்ற முடியாது. அப்போ மாற்ற முடியாத விஷயத்த, மாறாத விஷயத்த, திரும்ப திரும்ப நடந்த விஷயத்தை நினச்சி அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுட்டு இதிலேயே நம்ம மனநிலை இருந்துக்கிட்டே இருக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி ஒரு மன அழுத்தம், இந்த மாதிரி மனதுக்கு இயல்பான விஷயத்தை விட்டுட்டு இயல்புக்கு மாறான விஷயங்களில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது, நம்ம எண்ணம் அங்கேயே இருக்கும்போது தலைவலிக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அப்போ உங்களுக்கு என்ன விஷயம் தேவையோ, எந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அதில் மட்டும் கவனத்தை முழு நேரமாக வச்சிங்கன்னா தேவையில்லாததுக்கு நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போது மனம் எப்போ சமநிலையில் இருக்கோ அப்போது தலைவலி நிச்சயமாக குணமாகும். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம். சிலருக்கு மனம் சம்மந்தமாக இருக்கலாம், சிலருக்கு குளிர்ச்சி சம்மந்தமாக இருக்கலாம், சிலருக்கு பருவநிலை மாற்றம் காரணமாக இருக்கலாம், சிலருக்கு சரியாக மோஷன் போகாமல் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குமே தவிர எல்லாத்துக்கும் நான் சொல்கிற எல்லா காரணமும் இருக்கணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது, அப்படி இருக்கவும் இருக்காது. சிலருக்கு நான் சொல்கிற 2 காரணம் பொருந்தும், நான் சொல்கிற ஒரு காரணம் பொருந்தும், நான் சொல்கிற சிலருக்கு 5 காரணம் பொருந்தும். உங்களுக்கு எந்த தவறு உங்கள் உடம்புல நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதோ அதுதான் உங்களுக்கான காரணம். இப்போது எனக்கு ஒரு தலைவலி வருதுன்னா என்னுடைய பழக்க வழக்கங்கள் வேறு, என்னுடைய உணவு முறை வேறு, என்னுடைய மனநிலை வேறு. உங்களுக்கு ஒரு தலைவலி வருதுன்னா உங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு, உங்களுடைய உடல் அமைப்பு வேறு, உங்களுடைய உணவு முறை வேறு, உங்களுடைய
மனநிலை வேறு. அப்போது உங்களுக்கு வரக்கூடிய தலைவலி காரணமும் எனக்கு வரக்கூடிய தலைவலி காரணமும் ஒன்றா இருக்காது. வலி ஒன்று தான், காரணங்கள் மாறுபடுது இல்லையா? அப்போ எந்தெந்த காரணம் யார் யாருக்கு பொருந்ததோ அந்தந்த காரணத்தை அவங்க சரி பண்ணுறது தான் முழுமையான இயற்கை தீர்வே தவிர எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அப்போது தனிப்பட்ட காரணங்கள் தான் நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பொருந்துகிற காரணத்தை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா போதுமானது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா தூக்கம் சம்மந்தமாக பார்க்க போகிறோம். தூக்கம் அப்படிங்கிறது இயற்கை மனிதனுக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம். அப்போது இந்த வரத்தை வாங்குறது கஷ்டமான அப்படியெல்லாம் கிடையாது. இயற்கையாகவே அது கொடுக்கப்பட்டது தான். அது நம்மக்கிட்டேயே தான் இருக்குது. நம்ம தான் துணைச்சிட்டு மற்ற இடத்துல தொலைவிக்கிட்டு இருக்கோம். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தை நம்ம என்றைக்கு உணர்றோமோ அன்றைக்கி ஆரோக்கியம் நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தை என்றைக்கு நம்ம உணரலையோ அப்போ தான் நம்மளுக்கு நோயிலிருந்து முழுமையான தீர்வும் கிடைக்கிறதில்ல. அப்போ தூக்கம் அப்படிங்கிறது உடலினுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் புத்துணர்வு பண்ணக்கூடிய புதுப்பிக்கக்கூடிய வேலைகள் தூக்கத்தில் நடக்கும். தூக்கத்தில் பார்த்திங்கன்னா மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும் பீனியல் சுரப்பியில். அந்த மெலட்டோனின் ஹார்மோன் பார்த்திங்கன்னா உடலினுடைய மற்ற ஹார்மோன் சுரப்புகளுக்கும் ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடியது, உறுதுணையாக இருக்கக்கூடியது. அப்போ நம்ம தூக்கத்தை நம்ம தொலைக்கும் பொழுது தூக்கத்தில் பார்த்திங்கன்னா இயல்பாக வரக்கூடிய தூக்கத்தை கெடுத்துட்டு டீயை குடித்து தூக்கத்தை தள்ளி போட்டுக்கிட்டு சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மொபைல்ஸு டிவி பார்த்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இயற்கையாகவே தூக்கத்தை தள்ளி போடக்கூடிய இந்த பழக்க வழக்கங்கள் மற்றும் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே தூக்கத்தை கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா தூக்கத்தில் சுரக்க வேண்டிய ஹார்மோனும் சுரக்காது. இதனால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிட்டு அதனாலேயும் தலைவலி வர காரணம் இருக்குது. இந்த தூக்கத்தில் பார்த்திங்கன்னா உடம்புலினுடைய கழிவுகள், நான் சொன்னேன் உடம்பினுடைய நச்சு கழிவுகள் கல்லீரலால் அழிக்கப்படும். தூக்கத்தில் இரவில் கல்லீரலால் உடம்பினுடைய நச்சுக்கள் நீக்கக்கூடிய டீடாக்சிஃபிகேஷன் ஃபங்க்ஷன் நடக்கும் உடம்பில். இந்த கழிவு நீக்கக்கூடிய வேலைகளும் தடைபடும் இந்த தூக்கம் கெட்டு போகும் பொழுது. அப்போ தூக்கம் கெட்டு போச்சு அப்படின்னா உடம்புலேருந்து வெளியே போக வேண்டிய கெட்டதை வெளியே போகாது இல்லையா? கழிவு நீக்கக்கூடிய பணி நடக்காது இல்லையா? அப்படி நடக்காத போது நம்ம உடம்புக்குள்ளே கெட்ட கழிவுகள் தேங்கி அதனால் நம்ம உடம்புக்கு தலைவலி வர்றதுக்கான காரணங்களும் அமையும். அப்போ தூக்கம் கெட்டு போச்சு அப்படின்னா உடம்புல வெப்பநிலை சமநிலையில் இருக்காது. 2 நாள் 1 நாள் தூங்காமல் இருந்து பாருங்கள், உடம்பெல்லாம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி கண்ணோட எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உடம்பினுடைய வெப்பம் அளவுக்கு அதிகமாயிரும். வெப்பநிலை சமநிலையாக இல்லாமல் இம்பேலன்ஸாக ஆக ஆரம்பிச்சிடும். இதனாலையும் தலைவலி வர்றதுக்கு காரணமாக அமையும். அப்போது தூக்கம் கெட்டு போனாலே கொஞ்சம் நாட்களில் மனம் சம்பந்தமான விஷயங்களும் பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். அப்போது மனம் சரியாக இருக்கணும், உடம்புல வெப்பநிலை சரியாக இருக்கணும், உடம்புல கெட்ட கழிவுகள் எல்லாமே வெளியேறணும். அப்படின்னா தூக்கம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அப்போ தூக்கத்தை சரியாக வச்சுக்கிறது ரொம்ப முறையானது. முடிஞ்ச அளவு ஒரு 10 மணிக்கு முன்னாடியே தூங்குற அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் 5 மணிக்கே தூக்கம் வருது, எனக்கு 6 மணிக்கு தூக்கம் வந்தாலும் ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் தூங்க போகணும் அப்படின்றாலும் கிடையாது. உங்களுக்கு எப்போ தூக்கம் வருதோ நைட்டு தூங்க போகலாம். முடிஞ்ச அளவு 10 மணியை தாண்டாமல் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ 10 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ தூங்க வந்தாலும் தூங்க போயிருங்க. 10 மணி சொல்லிட்டாங்க 10 மணிக்கு போனால் போதும் அப்படிலாம் கிடையாது. 10 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ தூக்கம் வந்தாலும் தூங்க போங்க. 10 மணி தாண்டாமல் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு லிமிட்டு தான் கொடுக்குறனே தவிர அதுதான் ஃபிக்ஸ்டு அப்படின்னாலும் கிடையாது. அப்போ தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து மலச்சிக்கல். சிலருக்கு பார்த்திங்கன்னா மலம் சரியாக போக மாட்டாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போவாங்க, மார்னிங் சரியாக போகாது, ஈவினிங் மட்டும் போவாங்க. அப்போது மலம் அப்படிங்கிறது தினசரி இயல்பாக போயிடும், அதில் எந்த தொந்தரவும் கிடையாது. நம்மளுடைய உணவு முறை தான் மலச்சிக்கலை ஏற்படுத்துறதுக்கான காரணங்கள். இன்னும் சொல்லப்போனால் மலம் சரியாக போகலை, இல்லை நீங்கள் மலம் அடக்கி வச்சு போகிறீங்க, உங்களுக்கு அந்தமாரி ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா மலக்கழிவை வெளியேற எப்போ உடல் அந்த உணர்வை கொடுக்குதோ அப்போ மலக்கழிவை வெளியேற்றுறது ரொம்ப நல்லது. மலம் அடக்கி வச்சு போகிற பழக்கமும் இல்லை உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதை சரி பண்ணிக்காத வரைக்கும் தலைவலி குறையாது. இந்த தொந்தரவுகளும் தலைவலிக்கும் அடிப்படை காரணமாக அமையும். அப்போது மலச்சிக்கலை சரி பண்ணுறதுக்கு உணவு முறையை சரி பண்ணால் நிச்சயமாக மலச்சிக்கல் சரியாகும். அப்போது குடல் சுத்தம் அப்படிங்கிறது உடல் சுத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகையில் பெருங்குடல் சுத்தமாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய உணவு முறைகள் ரொம்ப முக்கியம். அந்த உணவு முறைகள் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தும் போது மலச்சிக்கல் முழுமையாக சரியாகும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பசியை பொறுத்து நம்மளுடைய உணவு முறை இருக்கணும். ஸோ உணவு அப்படிங்கிறது இயற்கை நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கொடை. அந்த உணவு அப்படிங்கிறது இந்த உடல் தொடர்ந்து இயங்கிறதுக்கும் இந்த உடல்
நம்மளுடைய இயல்பான செயல்பாட்டுகளுக்கு உதவுறதுக்கும் உடம்புக்கு ஆற்றல் தேவை. அந்த உடம்பினுடைய ஆற்றலை பூர்த்தி செய்யக்கூடிய வேலைகள் தான் இந்த உணவினுடைய சக்திகளும் உணவினுடைய ஆற்றலும் நம்மளுக்கு பயன்படுது. அப்போ இந்த உணவு எப்போ தேவை அப்படின்னா, எப்போ இந்த உடல் உணவை கேட்குதோ, அப்போது எப்போ பசி அப்படிங்கிற உணர்வு நம்மளுக்கு கொடுக்குதோ அப்போது இந்த உணவை நம்ம எடுத்துக்கணும். அப்போ உணவு எடுக்கும் பொழுது பசி அப்படிங்கிற உணர்வை புரிஞ்சு சாப்பிட்ணும். பசிங்கிற உணர்வை நம்ம புரிஞ்சு சாப்பிடும் பொழுது அங்கே செரிமான கோளாறு ஏற்படாது. பசிக்கு தகுந்த உணவு அப்படிங்கிறது பசியினுடைய அளவை மீறாத உணவு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளவு அளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சாப்பிடுங்க. வயிறு முட்டை சாப்பிட்டா தான் அது ஆரோக்கியம் அப்படின்னு கிடையாது. வயிறுடைய பசி நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னாலே அங்கே உணவு போதும் அப்படின்னு அர்த்தம். வயிறு கிண்ணன்னு இருக்குமா இருந்தால் தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதுதான் நல்லது அப்படின்றலாம் புரிஞ்சிக்கக்கூடாது. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. ரொம்ப குறைவாக சாப்பிட்டா தான் நல்லது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா நோய் வந்துடும் அப்படிலாம் கிடையாது. உங்கள் பசியே தீருதா, பசி உணர்வு பூர்த்தி ஆகுதா, அந்த அளவுக்கு சாப்பிடுங்க. ரொம்ப அதிகமாகவும் சாப்பிட வேண்டாம், அதுக்குன்னு வயிறு ரொம்ப பட்னியாகவும் விட்டுற வேண்டாம். போதும் அப்படிங்கிற அளவுக்கூட சாப்பிடுங்க. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்கிற மாரி வயிற்றுக்கும் போதுமான உணவும் பசி தீர்ந்து போகிற அளவுக்கு அந்த உணவு முறை கரெக்டாக இருந்தால் போதுமானது. பிடித்த உணவை சாப்பிட்டுங்க. பிடித்த உணவு அப்படின்னா உடம்பை கெடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான ரசாயன உணவுகள், மைதா சார்ந்த உணவுகள், இந்த மாதிரி உணவுகளை ரொம்ப அரிதாக வச்சுக்கலாம். உடம்பை கெடுக்கக்கூடிய நம்மளுடைய உணவு முறைகள் இருக்குது இல்லையா, மைதா சார்ந்த உணவுகள், பேக்கரி உணவுகள், இந்தமாதிரி நான் சொன்னேன் இல்லையா. அப்போ இந்த மாதிரி உணவுகளெல்லாம் எப்போயாவது ஒரு டைம் சாப்பிட்லாம். எல்லாமே தவிர்க்கக்கூடிய அவசியம் இல்லை. உடம்பை கெடுக்கக்கூடிய விஷயங்களை, ரசாயன உணவுகளை அரிதாக சாப்பிட்றதும், இயற்கையான உணவுகளை, காய்கறிகளை, பழங்கள், சிறுதானியங்களை நம்மளோட தினசரி உணவுலையும் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ நம்ம தினசரி உணவுகளில் உடம்பை கெடுக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக இருந்தால் தான் பிரச்சனை. அப்போ உடம்பை பாதிக்கக்கூடிய ரசாயன உணவுகள் எப்போயாவது ஒரு டைம், மாதத்துக்கு ஒரு டைம், 2 டைம் அந்தமாரி இருக்கிறது உடம்பால் ஜீரணிக்க முடியும், எதுவும் பண்ணாது. தினசரி உணவுகளில் உடம்பு பாதிக்காத வகையில் உணவு முறைகளை அமைச்சிக்கிட்டாலே இது எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காது. அப்போ உணவு முறையை நம்ம தவறு பண்ணும்போது, சரியாக பசிச்சு சாப்பிடாம, ருசித்து சாப்பிடாம, உணவு மேலே கவனம் இல்லாமல் சாப்பிடும் பொழுது, அளவுக்கு அதிகமான உணவு எடுத்துக்கும் பொழுது, இந்த மாதிரி உணவில் தவறு செய்யும்போது உணவு சரியாக ஜீரணமாகாமல் உடம்பில் அமிலத்தன்மை, அந்த உணவு கெட்டு போய் உடம்புக்குள்ளே அந்த உணவு ஜீரணமாகாமல் புளிச்சு போய் கெட்டு போக ஆரம்பிக்கும் போது அமிலத்தன்மையாக மாறும். இந்த ஆசிட் தன்மையாக உடம்பு மாறும் பொழுது உணவினுடைய அந்த ஆசிட் தன்மை ஜீரணத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி மலச்சிக்கலை ஏற்படுத்தும். குடல் சம்பந்தமான நோய்கள், வயிறு சம்பந்தமான நோய்கள் ஏற்படுத்தி நிச்சயமாக தலைவலிக்கு இது ஒரு காரணமாக அமையும். அப்போது உணவு முறையை நம்ம சரியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தலைவலி சம்பந்தமான விஷயத்தை முழுமையாக குணப்படுத்துறதுக்கு உதவும். அளவுக்கு அதிகமான புளிப்பு சுவை கொண்ட உணவுகள் எடுக்கிறது, அளவுக்கு அதிகமான கார சுவை கொண்ட உணவுகள் எடுக்கிறது, அளவுக்கு அதிகமான மைதா சம்பந்தமான உணவு, அளவுக்கு அதிகமான மசாலாக்கள் போட்டு ஸ்பைசியாக சாப்பிடக்கூடிய கார உணவுகள். அப்போது சுவைகளை பொறுத்த வரைக்கும் அளவான சுவைகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அது புளிப்பும் அளவாக இருக்கணும். எல்லா சுவைக்கும் அளவு, லிமிட்டை தாண்டி எது போனாலும் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாகத்தானே செய்யும். அப்போது மசாலா உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிட்லாம், அளவு, அவ்வளோதான் விஷயம். மைதா சம்பந்தமான உணவுகள் எடுத்துக்கலாம், ஒரு லிமிட்டு. பால் சார்ந்த உணவுகள் லிமிட், பேக்கரி சார்ந்த உணவுகள், ஸ்நாக்ஸ் லிமிட். அப்போது எல்லாமே ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு அளவோடு நீங்கள் எது சாப்பிட்டாலும் உடம்பால் ஜீரணிக்க முடியும். ஆனால் அளவுக்கு மீறி நல்ல உணவு கொடுத்தாலும் தப்பு, அளவுக்கு மீறி கெட்ட உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்தாலும் தப்பு. அப்போது ஒரு சுவைக்கு அடிமையாகி ஒரே சுவை கொண்ட உணவுகளை திரும்ப 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 நம்ம எடுக்கிறது, அதுவும் தவறு. பிடிச்சு போச்சு அப்படின்ட்டு அளவுக்கு அதிகமான ஒரே ஸ்நாக்ஸ், பப்ஸ் அடிக்கடி சாப்பிட்றது, பால்கோவா அதிகமாக சாப்பிட்றது, காரமான உணவு நல்லா தூக்கலாக காரமாக போட்டு சாப்பிட்றதுன்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் தவறு பண்ணும்பொழுது நிச்சயமாக இது ஜீரணத்தை பாதித்து மலச்சிக்கலை ஏற்படுத்தி உடம்பினுடைய வெப்பத்தை கூட்டி நிச்சயமாக தலைவலிக்கு இது ஒரு காரணமாக அமையும். இந்த விஷயங்களில் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தும் போது தலைவலிக்கு முழுமையான தீர்வை கொடுக்கும். அடுத்து தாகம். உங்களுக்கு தாகம் இருக்குது அப்படின்னா அந்த தாகத்துக்கு தகுந்த தண்ணியை குடிங்க. தாகத்துக்கு மீறி தண்ணியை உடம்புக்கு கட்டாயப்படுத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தாகத்தை நீங்கள் உணரணும் அப்படின்னா
தண்ணியை குடிக்கும்போது பொறுமையாக குடிங்க. மடக்குன்னு வேகமாக குடிக்காமல் முடிஞ்ச அளவு தண்ணியை மெதுவாக சக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை ஃபீல் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உடம்புடைய நீர்ச்சத்தும் சமநிலையில் இருக்கும். இதனால் வெப்பமும் சமநிலையில் உடம்புக்கு வரும். உடம்புடைய நீர்ச்சத்து நல்லா இருந்தாலே பாதி நோய்கள் உடம்புல குணமாகும். தாகத்துக்கு தகுந்த தண்ணீரை குடிங்க. முடிஞ்ச அளவு இந்த ஆர்வ வாட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்க பாருங்கள். சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு அப்படி அமையுதுன்னா ரேராக நீங்கள் எடுத்துக்கலாம். தேவைப்படும் போது குளிர்ச்சி இல்லாத நேரத்தில் பானை தண்ணி எடுத்துக்கலாம். குளிர்ச்சி இல்லாத சூழ்நிலையில் எடுத்துக்கோங்க. குளிர்காலத்தில் சிலருக்கு அது செட் ஆகாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். தண்ணியை பொறுமையாக குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் தாகம் இல்லாமல் அளவுக்கு அதிகமான தண்ணி குடிக்க வேண்டாம். தேவையை பொறுத்து தண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இவ்வளோதான் சொல்ல முடியாது. உங்களுடைய ஜீரணத்தன்மை, உங்களுடைய உடம்பினுடைய தேவை, உங்களுடைய ஒர்க், உங்களுடைய மனநிலை, உங்களுடைய கிளைமேட், நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து உங்களுடைய தாகம், பசி இதெல்லாம் மாறுபடும். உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு குடிங்க. இவ்வளோ தான் குடிக்கணுன்ட்டு லிமிட் சொல்லிட முடியாது. எல்லாத்துக்கும் இது துல்லியமாக சொல்லிட முடியாது. உங்கள் தேவைக்கு தகுந்த மாரி தாகம் அடங்குற வரைக்கும் எவ்வளோ தண்ணி வேணாலும் நீங்கள் குடிச்சிக்கலாம். அப்போது லிமிட்டை தாண்டி எதுவும் கொடுக்க வேணாங்கிறது தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் இரவு உணவு. முடிஞ்ச அளவுக்கு இந்த இரவு உணவை டின்னரை நீங்கள் 7-7:30 மணிக்கு, அதிகபட்சம் 8 மணிக்கு முன்னாடியே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சிலருக்கு அந்த டைம் ஒர்க் டைமாக இருக்கும். அப்போ முடிஞ்சளவு நீங்கள் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு சின்ன பழங்கள் அல்லது ஏதாவது ஒரு சின்னதாக முளைக்கட்டிய தானியங்கள், சுண்டல், பயிறு வகைகள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சாப்பிட்டு உங்கள் பசியை நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாம். சிலருக்கு பசியில் வருவாங்க, வந்ததே 8 மணி 9 மணி தான் இருக்கும், சாப்பிட்றதுக்கு 10 மணி ஆயிரும். அப்போது எப்போ நீங்கள் இரவு உணவு ரொம்ப தாமதமாக தூங்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் உணவை கொடுக்குறீங்களோ அப்போ ஜீரணிக்கிறதுக்கான திறனும் உடம்புக்கு குறைவாக இருக்கும். சாப்பிட்டு உடனே தூங்க போயிடுவோம் இல்லையா? அப்போது உணவு ஜீரணத்துக்கான விஷயங்களும் உடம்பு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த தூக்கத்தின் மூலிமா செய்யக்கூடிய பணிகளையும் உடம்பு செஞ்சாகணும். அப்போ இரவு தூக்கத்தில் ஜீரணத்துக்கான வேலைகள் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் தூக்கத்தின் மூலிமா நடக்க வேண்டிய எல்லா செயல்பாடும் உடம்புல சரியாக நடக்கும். அப்போ தூக்கம் சரியாக இருக்கணும் அப்படின்னா தூக்கத்துக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இரவு உணவை முடிக்கணும். நான் 11 மணிக்கு தான் தூங்குவேன், அப்போ 9 மணிக்கு சாப்பிட்டா சரியான்னு சொல்லக்கூடாது. 8 மணிக்கு முன்னாடியே உங்கள் இரவு உணவை முடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை 7-8 மணிக்கு நீங்கள் பசி வந்து சாப்பிட்டுட்டீங்க, அப்போது 9 மணிக்கு 9:30க்கு நீங்கள் தூங்குற மாதிரி இருக்குது. அப்போ பசி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? 2 மணி நேரம் ஆட்டால் ஜீரணம் ஆயிரும்ல ஓரளவு. அப்போ பசி வந்தால் என்ன பண்ணுறதுன்னா அப்போ ஏதாவது கஞ்சி உணவுகளோ இல்லை பழங்களோ எடுத்துக்கலாம். அப்போ முடிஞ்ச அளவு நீங்கள் இரவு உணவை நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தூக்கம் முழுமையானதாக இருக்கும். தூக்கத்தில் கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் சரியானதாக இருக்கும். அப்போ இரவு தூக்கத்தை நீங்கள் சரியாக வச்சுக்கிறதும் இரவு உணவை ரொம்ப தாமதம் இல்லாமல் எடுத்துக்கிறதும் ஆரோக்கியத்தை முழுமையாக காக்கிறதுக்கும் உதவும். தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வுக்கும் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து பழங்கள். பழங்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை. வெறும் திட உணவுகளையே தான் அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் பெரும்பாலும். தினமும் ஏதாவது ஒரு பழங்களுக்கு உங்களுக்கு எந்த பழம் பிடிச்சிருக்கோ அந்த பழங்களுக்கு மேக்ஸிமம் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல், மருந்து கலப்படம் இல்லாமல் எங்கே இயற்கையாக கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் சாப்பிடலாம். ஒருவேளை உங்களுக்கு பழங்கள் வந்து சரியாக கிடைக்கிறதில்ல, அதாவது மருந்து அடித்து தான் உங்களுக்கு வருது அப்படின்னா அதை நல்லா கழுவிட்டு 2-3 டைம் நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிட்டு அந்தமாரி பயன்படுத்துங்க. எங்கே உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்குதோ அங்கே வாங்குங்க, இல்லைனா இந்தமாரி பயன்படுத்துங்க. அது நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து எல்லாமே மாறுபடலாம். புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு. உணவுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா பத்தாது. பழங்களுக்கும் சிறுதானியங்களுக்கும் பயிறு வகைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பிடித்த பழங்களை அளவோடு நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிடலாம். பிடித்த பழங்களை நீங்கள் எடுக்கும் பொழுது உடம்புக்கு இன்னும் நல்ல ஆற்றல் கிடைக்கும். அப்போ பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு பிடித்த பழமாக இருக்கணும், அதுதான் முக்கியமே தவிர ஒரே பழத்தை ரெகுலராகவே எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. பழங்களை மாற்றி சாப்பிடுங்க. இப்போ ஒரே பழத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிடும்பொழுது அது கூட சிலருக்கு தொந்தரவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ பழங்களை பிடித்த மாதிரி அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பழங்களுக்கு தினசரி முக்கியத்துவம் கொடுக்குறது ரொம்ப நல்லது. சிலருக்கு போதை பழக்கங்கள் இருக்கும். சிகரெட் பிடிக்கிறது, இந்த ஹார்ன்ஸ் போடுறது, மது அருந்துறது, இந்த மாதிரி போதை பழக்கங்கள் இருக்கு இல்லையா? இந்த போதை பழக்கங்களும் உடம்பினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் பாதிக்கும். உடம்பினுடைய ஒட்டுமொத்த உள்ளுறுப்புகளுக்கும் பாதிப்புக்கும் இது வழிவகுக்கும்.
அப்போ போதைப்பொருள் நீங்கள் பயன்படுத்துகிற நபராக இருந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் சரியாகணும் அப்படின்னா இந்த போதை பழக்கத்தை நீங்கள் நிறுத்தினா மட்டும்தான் அது குணமாகும். அப்போ போதை பழக்கம் இருக்கிற நபர்களுக்கு அந்த ஒரு விஷயங்கள் மூல காரணமாக இருக்கலாம். மற்ற விஷயங்களும் இருக்கும், இந்த விஷயங்களும் இருக்கும். ஸோ போதை பழக்கம் அப்படிங்கிறது அடிப்படையாகவே அது பயன்படுத்தக்கூடாத, உடம்பை ரொம்ப கெடுக்கக்கூடிய ஒரு பொருள். அதை நிச்சயமாக தவிர்க்கணும். தலைவலி இருந்து உங்களுக்கு போதை பழக்கமும் இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக நீங்கள் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, என்னால் சிகரெட்டை விட முடியல அப்படின்னா நோய் முழுமையாக குணமாகாது. இப்போ போதை பழக்கங்களை நிச்சயமாக தவிர்க்கணும். அடுத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பொறுமை இருக்கணும். பொறுமை அப்படிங்கிறது நோய் ஃபஸ்ட்டு நீங்கள் நேச்சுரலாக தலைவலி குணமாகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு உடம்புலேருந்து வெளியேற வேண்டிய தேங்கி இருக்கிற கெட்ட விஷயங்கள் வெளியேற சில நேரங்கள் தலைவலி மெதுவாக குறையிற மாதிரி இருக்கும். ஏன்னா உடம்புல அளவுக்கு அதிகமான அந்த கழிவு தேக்கம் இருக்கும் பொழுது அப்போ தலைவலி அதுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். அளவுக்கு அதிகமான கழிவு தேக்கம் இருந்தால் வலி அதிகமாக இருக்க தான் செய்யும். அப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே பின்பற்றும் பொழுது தலைவலி இயற்கையாகவே குணமாகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் வலி கூடி குறையலாம், அல்லது வலி குறையிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கலாம். அப்போது இது எல்லாமே உடம்பு குணமாகிறதுக்கான வேலையை தான் பார்க்கும். உடம்புடைய கழிவுகள் வெளியே போக 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 தலைவலி வரக்கூடிய அளவும் குறைஞ்சிக்கிட்டே வரும், தலைவலி வர நாளும் குறையும். இப்போ ரெகுலராக இருக்குன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும், 2 நாளைக்கு ஒரு டைம் வரும். உடம்புடைய கெட்ட கழிவுகள் சீக்கிரமாக உடம்பை விட்டு வெளியே போகணும்னா அந்த கழிவு தேக்கத்துக்கான பழக்க வழக்கங்கள் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இவ்வளோ விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது கழிவுகள் வேகமாக குறைய தலைவலியும் வேகமாக குறைஞ்சிரும். வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் வரும். ரெகுலராக வந்த தலைவலி வாரத்துக்கு ஒரு டைம் இல்லை வாரத்துக்கு 2 டைம் அப்படி படிப்படியாக குறைஞ்சி வந்து நிரந்தரமாக சரியாகும். ஸோ தற்காலிகமாக சரியாகிறதுக்கு நம்ம 1000 விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் நிரந்தரமாக சரியாகிறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு பொறுமையும் உங்களுடைய நம்பிக்கையும் உடம்பு நிச்சயமாக குணமாகும். என்னுடைய தவறை நான் சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் உடம்புக்கு எந்த ஒரு தீங்கும் நான் விளைவிக்கலை, என்னுடைய பழக்க வழக்கங்களை நான் மாற்றிக்கிட்டேன், என் மனநிலையை நான் சரியாக வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் அந்த உள்ளுணர்வும் எப்போ உங்களுக்கு முழுமையாக உங்கள் பக்கம் இருக்குதோ அப்போ நிச்சயமாக சரியாகும். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பொறுமை இருக்காது. அந்த தலைவலி வந்துச்சுன்னா உடனே நிற்கணும் அப்படின்ட்டு உடனே தலைவலி நிற்கும். ஆனால் தவறு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, தவறு பண்ணுறதும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதனால் ஒரு விளைவு வந்தது தான் தலைவலி. அப்போ தலைவலி மட்டும் நம்மளுக்கு சரியாகணும், அதுக்கு தவறு வந்து நான் மாற்றிக்க மாட்டேன், திருத்திக்க மாட்டேன் அப்படின்னா நோய் எப்படி நிரந்தரமாக குணமாகும்? தவறை நீங்கள் மாற்றிக்கிட்டால் மட்டும்தான், திருத்தினா மட்டும்தான் அதுக்கான விளைவாக வந்த தலைவலி நிச்சயமாக குணமாகும். அப்போ பொறுமை மிக 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 அவசியம். நான் சரியான பழக்க வழக்கங்களை பின்பற்றேன், என் தவறை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சு உள்ளுணர்வோடு அதை ஏற்று அதை பின்பற்றும் பொழுது வரக்கூடிய தலைவலி கண்டிப்பாக தொந்தரவு கொடுக்கக்கூடியதாக இருக்காது, முழுமையாக குணமாகிற தன்மையில் தான் இருக்கும். அது நிச்சயமாக குணமாக்கும். அப்போ உடம்பை அதோட இயல்பெலாம் விடணும். அது தூக்கம் கேட்குதா தூக்கத்தை கொடுக்கணும், ஓய்வை கேட்குதா ஓய்வை கொடுங்க. மனநிலை வந்து உங்களுக்கு சமநிலை இல்லாமல் போது தொந்தரவாக தெரியுது, அப்போ மனநிலை சமநிலைப்படுத்துறதுக்கான விஷயங்கள் செய்யுங்க. முறையான ஓய்வு எடுங்க, உடலுக்கு உழைப்புக்கு தேவையான உடல் உழைப்பு கொடுங்க. மனநிலை சமநிலை இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பின்பற்றுங்க. உடம்புடைய கெட்ட கழிவுகள் வெளியே போகிறதுக்கு அனுமதி கொடுங்க, அதுக்கு முரண்பாடாக இருக்கக்கூடாது. அப்போ உடம்புடைய போக்கில் உடம்பை இயல்பாக விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு பாரமாக இருக்காது. உடம்புடைய போக்கில் அதை விடாமல் நம்ம கட்டுக்குள்ளே இது இழுக்கும் பொழுது உடல் அதுக்கு சுமையாக மாறுது. அந்த சுமை நம்மளுக்கு நோய்க்கு அறிகுறிகளை நம்மளுக்கு தென்படுது. அப்போ உடம்பை அதோட இயல்பில் விடும் பொழுது எந்த ஒரு தொந்தரவும் நம்மளுக்கு ஏற்படுறது கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா ஆக்சிடெண்ட், அதாவது ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு, உங்களுக்கு தலையில் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதனால் ஒரு தலைவலி இருக்குது அப்படிங்கும்போது அப்போது நம்ம பிரெயினில் அல்லது தலைவலியில் ஆக இந்த தலைவலி பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டால் இல்லை தலையில் ஏற்பட்ட ஒரு காயத்தால் ஏற்படக்கூடிய தலைவலி இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு விபத்து அல்லது காயம் இது மூலியமாக ஏற்படக்கூடிய தலைவலிக்கு சரியான மருத்துவரை அணுகிறது ரொம்ப அவசியமானது. மற்றபடி உங்களுக்கு வரக்கூடிய நேச்சுரலாக நம்ம சொன்னக்கூடிய காரணங்கள், நம்ம தூக்கம், பசி, கழிவு சரியாக வெளியேறாமல் இருக்கிறது, நம்மளுடைய குளியல் முறை, நம்மளுடைய உணவு முறையால் வந்து தவறுகள், இந்த மாதிரி மற்ற வகையில் ஏற்படும் தலைவலிகளுக்கும் முறையான சிகிச்சை முறையும் நீங்கள் சைடில் எடுத்துக்கலாம். இந்த பழக்க வழக்கங்களையும் ஃபாலோ பண்ணணும். நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் நம்ம சரியாக வச்சுக்கும் பொழுது தேவைப்படும் போது சிகிச்சையும் எடுக்கும் பொழுது அக்குப்ரெஷர், இதுமாரி பல விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு எந்த மருத்துவ முறை உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த இயற்கை மருத்துவங்களை நீங்கள் பின்பற்றி
நீங்கள் சிகிச்சை முறையும் தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் நீங்கள் மாற்றிக்கும் பொழுது நிச்சயமாக தலைவலியிலிருந்து முழுமையான குணம் பெற முடியும். நன்றி.